பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறதென்பது உள் நியாயங்களினால் காணப்படுகிற சத்தியத்தை தியானிப்போம். மதிகெட்ட மனுஷன் ஒருவன் தன்னை பெற்ற தாய் தகப்பனை கோபித்து அடித்து வெட்டி கொலை செய்கிறான். அவன் கட்டிக்கொண்ட பாவம் எவ்வளவு கொடியதென்று சொல்லிலும் நினைவிலும் அடக்கும் தன்மை அல்ல. மற்றொருவன் ஒரு கத்தரி பிஞ்சு திருடுகிறான். இவன் செய்த குற்றம் தாய் தகப்பனை கொன்றவன் பண்ணின துரோகத்திற்கு எவ்வளவு தூர வித்தியாசம்! மோக வெறி கொண்ட சண்டாளனான பாவி ஒருவன் பல தந்திர உபாயங்களை தேடி தனது சிநேகிதனுடைய பெண் ஜாதியை மோசப்படுத்துகிறான். இதை எல்லோரும் பெரிய தோஷ துரோகம் என்பார்கள். வேறொருவன் தன் மனதிலே தோன்றிய ஆகாத விசாரங்களை உடனே தள்ளாமல் சொற்ப நேரம் அசத்தையாயிருக்கிறான். இவன் இப்படி பண்ணின குற்றம் அந்த சண்டாளன் பண்ணின துரோகத்துக்கு சரி என்று சொல்வாருண்டோ? ஒருவன் தன் விரோதியை கெடுக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே அவன் பேரில் இல்லாத குற்றத்தை சாட்டி பொய்ச் சாட்சிகளை ஏற்படுத்தி பல முகாந்தரங்களையும் அத்தாட்சிகளையும் பிறப்பித்து அவனுக்கு மரண தீர்வை வரப்பண்ணுகிறான். இதை போல அநியாய துஷ்டத்தனம் வேறு உண்டோ? மற்றொருவன் விளையாட்டுக்கு ஒரு சொற்ப பொய்யை சொல்லுகிறான். இந்த குற்றம் அந்த பாதக தோஷத்துக்கு நிகரான தோஷம் என்று சொல்லுவாருண்டோ? இது இப்படி இருக்க எந்த மனுஷரும் பெரிய பாவங்களும் சொற்ப பாவங்களும் உண்டென்று சுபாவ புத்தியினால் அறிந்து சொல்வார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. மேற் சொன்ன பாவங்களை கட்டிக்கொண்டவர்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமலும் உத்தம மனஸ்தாபப்படாமலும் திடீரென்று சாகிறார்களே. சர்வ நீதி நிறைந்த கடவுளாகிய சர்வேஸ்வரன் அவர்களை என்ன செய்வார்? ஒருமிக்க அவர்களை தீயேறி நரகத்தில் தள்ளிவிடுவாரோ? பெரிய தோஷ துரோகங்களை கட்டிக்கொண்டவர்களைப் போலவே அற்ப பொய் அற்ப திருட்டு என்கிற சொற்ப குற்றங்களையும் செய்தவர்களையும் தண்டிப்பாரோ? அப்படி செய்வது அவரது நீதிக்கும் தயவுக்கும் ஏற்குமோ? அது நியாயமில்லை என்று யாவருக்கும் காணப்படுகிற சத்தியமாமே. அதனால் மனம் திரும்பாத மூர்க்கரான பாவிகளை என்றென்றைக்கும் வேதனைப்பட நித்திய நரகத்துக்கு நீதியான சர்வேஸ்வரன் அனுப்பும்போது சொற்ப குற்றங்களோடு சத்தவர்களை அப்படி சபித்து தள்ள மாட்டார். ஆயினும் மோட்ச பேரின்ப ஈராட்சியத்தில் எந்த குற்றத்தோடும் ஒருவராவது பிரவேசிக்க கூடாது என்கிறதுனாலே இந்த சொற்ப பாவத்தோடு சாகிறவர்கள் அவ்விடத்துக்கு உடனே போகாமல் தாங்கள் சுத்தராகும் மட்டும் ஒரு நாடு ஸ்தலத்திலே நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்ல வேண்டியுள்ளது. செத்த பிற்பாடு நரகத்தை பெருவிக்கும் பாவமும் மோட்சத்தை வருவிக்கும் புண்ணியமும் செய்ய இடமும் காலமும் இல்லாததினாலே இந்த ஆத்மாக்கள் கெட்டு போக மாட்டார்கள். யாதொரு பேறு பலன்களை பெற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆகையால் தங்களுடைய குற்றங்களுக்கு தக்க ஆக்கினைகளை அனுபவித்து சுத்திகரப்படுவார்கள், அல்லாமல் மற்றபடி அல்ல. இந்த ஆத்மாக்கள் ஆக்கினைப்படுகிற இடம் உத்தரிக்கிற ஸ்தலம் எனப்படும். மேலும் சொற்ப குற்றங்களோடு செத்தவர்களை தவிர அநேகர் சாவான பாவங்களை கட்டிக்கொண்ட பிற்பாடு பாவ சங்கீர்த்தனத்தால் ஆனாலும் உத்தம மனஸ்தாபத்தில் என்கிலும் இந்த பாவத்துக்கு மன்னிப்பை அடைந்த பின் சாகிறார்களே. அவர்கள் மட்டில் அறிய வேண்டிய சத்திய விசேஷம் என்னவென்றால், மனம் பொருந்தி செய்த சாவான பாவத்தால் பாவிக்கு 2 கேடுண்டாம். அதாவது பாவதோஷமும் அபராத கடனும் இவ்விரண்டுமாம். பாவியானவன் பாவதோஷத்தால் இஷ்ட பிரசாதத்தை இழந்து சர்வேஸ்வரனுக்கு துரோகி ஆகிறான். அபராத கடனோவெனில் 2 உண்டாம். நரகத்துக்கு போக நித்திய அபராத கடனும் அனித்திய அபராத கடனும் நீங்காததினாலே என்றென்றைக்கும் நரகத்தில் வேக கடன் உண்டாம். அந்த பாவதோஷம் பாவ சங்கீர்த்தனத்தினாலாவது மெய்யான மனஸ்தாபத்தில் என்கிலும் தீர்ந்தால் நித்திய நரகத்துக்கு போக இருக்கிற அபராத கடனும் தீரும். ஆனாலும் இந்த பாவத்துக்கு செலுத்த வேண்டிய அனித்திய அபராத கடன் தீராது. இந்த அபராதத்தை இவ்வுலகத்தில் தான் செலுத்த வேண்டும் என்று இருந்தாலும் அநேகர் இதை சரிவர செலுத்தாமல் மரிக்கிறார்களே. அவர்கள் இஷ்ட பிரசாதத்தோடே சாகிறதுனால் நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுகிறதில்லை. ஆயினும் பாவத்துக்கு செய்ய வேண்டிய அனித்திய அபராதத்தை அவர்கள் செலுத்தாமல் இருக்கிறதினால்
அவர்கள் மோட்சத்துக்கு போறதும் இல்லை. அதனால் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு செலுத்த வேண்டிய அபராதத்தையும் செலுத்துவதற்கு ஒரு இடம் இருக்க வேண்டியதல்லவா? அதிலே முன் சொன்ன பிரகாரமே பேறு பலன்களை அடையவும் புண்ணியத்தை செய்யவும் காலமும் இல்லாததினாலே தாங்கள் அனுபவிக்கும் வேதனைகளாலே அந்த பரிகார அபராதத்தை செலுத்த வேண்டும். இப்பொழுது சொன்னதெல்லாம் புத்தியுள்ள எந்த மனுஷனுக்கும் சரியான நியாயமும் தேவ நீதிக்கும் தேவ கிருபைக்கும் ஏற்புடைய நடவடிக்கையுமாய் காணப்படுமல்லோ. சர்வேஸ்வரன் அருளி செய்த கற்பனைகள் எல்லாம் 2 கற்பனைக்குள் அடங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமே. அதாவது தேவ சிநேகமும் பிறர் சிநேகமும் இவ்விரண்டு கற்பனையாம். மற்றவர்கள் எல்லோரையும் தன்னைத்தான் நேசிப்பது போல நேசிக்க வேண்டும் என்று இருந்தாலும் பந்து ஜனங்களையும் சிநேகிதர் உபகாரிகளையும் மற்ற யாவரையும் அதிகமாக நேசிக்க வேண்டும் அல்லவா? இந்த விசேஷ சிநேகமும் பொதுவான பிறர் சிநேகமும் சாவினால் அற்றுப்போகுமோ? அப்படி சொல்லவும் நினைக்கவும் கூடாது. அதிலே நாம் நேசித்து செத்தவர்களுக்கு யாதொரு நன்மையும் சகாயமும் செய்யக்கூடுமானால் இதை மகா பிரியத்துடனே செய்வோம் என்பதில் சந்தேகமுண்டோ? ஆண்டவருடைய மட்டல்லாத கிருபை தாளத்தை நம்பி அப்படி செய்யலாம் என்று நாம் நினைத்து நம்முடைய ஜனங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் படும் ஆக்கினைகளை அமர்த்தவும் குறைக்கவும் முடிக்கவும் வேணும் என்கிற ஆசையினாலே ஜெபங்களை பொழிவோம், பிச்சைகளை தருவோம், தவத்தை செய்வோம், திவ்ய பூசையை ஒப்பு கொடுக்க பண்ணுவோம். அப்படி அவர்கள் நம்முடைய ஜப தப தான தர்மத்தினால் மீட்ரட்சிக்கப்பட்டு மூச்ச பேரின்ப ராட்சியத்துக்கு சேர்ந்த பிற்பாடு நம்மை மறவாமல் சர்வேஸ்வரனிடத்திலே நமக்காக வேண்டிக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையானது சந்தோஷம் நிறைந்த சத்திய விசுவாசமாம். இவ்வாறு இன்னும் இவ்வுலகத்திலே ஜீவிக்கிறவர்களும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிறவர்களும் மோட்சத்திலே வாழ்கிறவர்களும் தங்களுக்குள் விடாத சிநேகமும் முறியாத பந்தமுமாய் இருக்கிறார்கள் என்று புத்தியினால் போதிக்கப்பட்ட சத்திய விசுவாசம் என்று அறிய கடவீர்களாக. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம். இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். ஜபிப்போமாக. சர்வ வல்லமையுள்ள நித்திய சர்வேஸ்வரா, ஜீவியர்கள் மேலும் மரித்தவர்கள் மேலும் செங்கோன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் நற்கிரியைகளாலும் உமது பட்சமாவார்கள் என்று தேவரின் முன் தெரிந்த சமஸ்தருக்கும் தயையுள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் யாருக்காக ஜெபித்து மன்றாடுகிறோமோ அவர்கள் எல்லோரும் சரீர சம்பந்தத்தோடு இவ்வுலகத்தில் இருக்கின்றவர்களாயினும் சரீரத்தை விட்டு மறு உலகில் சென்றவர்களாயினும் சகல அச்சிஷ்டவர்களின் வேண்டுதலாலும் உமது நன்மை பெருக்கத்தின் கிருபா கடாட்சத்தினாலும் பாவ பொறுத்தலை அடையத்தக்கதாக தேவரீரை பிரார்த்திக்கிறோம் சுவாமி. ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து 53 மணி ஜபம் சொல்லுகிறது. இன்றைய தியானத்திற்குரிய புதுமை. உத்தரிக்கிற ஸ்தலம் இல்லை என்றும் செத்த ஆத்துமாக்களுக்கும் உயிரோடு இருக்கும் ஆத்துமாக்களுக்கும் பந்தம் இல்லை என்றும் இந்த ஆத்துமாக்களுக்கு மனுஷராலே ஆறுதல் வரப்போவதில்லை என்றும் துஷ்ட பத்தித்தார் சொல்லும் இடத்தில் தங்களுடைய புத்தியினத்தை காண்பிப்பது தவிர அவர்கள் மகா கொடுமையுள்ளவர்களாய் எண்ணப்படுகிறார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை. ஸ்கோசியா ராஜ்யத்தில் பெரும் செல்வந்தரான 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே சரிசமமான குணமும் உற்ற நேசமும் இருந்ததினாலே இருவரும் ஒரே உயிர் போலவும் ஒரே சரீரம் போலவும் பிரிந்து போகாமல் எப்போதும் கூட இருப்பார்களாம். ஆனால் இவ்விருவரும் பத்தித மதத்தில் பிறந்து வளர்ந்ததினாலே வேறொன்றை மறியாமல் அதைத்தான் கூடிய மட்டும் அனுசரிப்பார்கள். ஒரு விசேஷ நாளிலே இவர்களும் சில சிநேகிதர்களும் ஒரு பெரிய விருந்து செய்து ஆசனத்தில் உட்கார்ந்து சந்தோஷமாய் சாப்பிடும்போது இளையவன் திடீரென்று மூர்ச்சையாய் விழுந்து செத்தான். செத்தவனுடைய அண்ணனானவன் தன் தம்பியினுடைய உயிரில்லாத பிரதத்தை கண்டு சொல்லில் அடங்காத துக்கம் அனுபவித்தது மட்டுமல்லாமல் அதற்கு அப்பால் ஒரு சந்தோஷமும் மனரம்யமும் அற்ப ஆறுதலும் அடையவில்லை. இரவும் பகலும் தன் தம்பியின் ரூபத்தை கண்டார் போல கவலைப்பட்டு பிரலாபித்து ஓயாமல் கண்ணீர் சொரிவான். தம்பியானவன் மறுலோகத்தில் நன்றாக இருக்கிறான் என்று நம்பிக்கை இருந்தாலும் கொஞ்சம் பிழைப்பேன் என்று அண்ணன் நினைத்தாலும் பத்தித மார்க்கத்தை உண்டு பண்ணின லூத்தர் என்கிறவன் உத்தரிக்கிற ஸ்தலம் இல்லை என்று தள்ளி இருந்ததினால் பத்திதனான இந்த மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லாதிருந்தது. அதனால் அவன் தன்னுடைய தம்பி யாதொரு ஆயத்தம் இல்லாமல் திடீர் மரணம் அடைந்து நீதியுள்ள சர்வேஸ்வரனுடைய தீர்வைக்கு போனதை நினைக்கும் போது அவனுக்கு அதிக பயமும் கவலையும் கஸ்தியும் உண்டாயிருந்தது. நாள் பட இந்த நினைவினாலே
அவனுக்கு பகலில் அமைதியும் இரவில் நித்திரையும் மனதில் சந்தோஷமும் இல்லாததினாலே அதிக வருத்தப்பட்டு வியாதியாய் விழுந்தான். அப்போது அவனுடைய சிநேகிதரும் பந்து ஜனங்களும் அவனுக்கு பல பராக்குகளும் வெவ்வேறான சிந்தனைகளும் வரும்படி வெளியூருக்கு அனுப்பினார்கள். பிரான்ஸ் ஈராஜ்யத்துக்கு வந்து அதில் ஒரு குருசாமியாரை தற்செயலாய் கண்டு அவருக்கு தன் தம்பி செத்த வகையையும் அதனால் அதற்கு இருக்கும் தீராத கவலையையும் அறிவித்து, எங்களுக்காவது நம்பிக்கை உண்டு, செத்த உங்கள் சிநேகிதரை குறித்து நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்களே, ஐயையோ எங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை, அப்படி வேண்டிக் கொள்ள பலமும் இல்லை என்றான். குருசுவாமியார் அவனுக்கு இறங்கி நல்ல வார்த்தைகளை சொல்லி, நீரே ஏக சத்தியமான கத்தோலிக்க மதத்தை கைக்கொள்ளுவீரேயானால் உமக்கு நம்பிக்கை வரும், ஜபத்தினால் உருவாகும் திருப்தியும் கிடைக்கும் என்றார். இதை கேட்ட அந்த நல்ல வாலிபன் தனக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் வரும் பொருட்டு சத்திய வேதத்தினுடைய நியாயங்களையும் திருஷ்டாந்தங்களையும் படித்து நன்றாக கற்றுக்கொண்ட பின் குருசுவாமியிடத்திலே வந்து, எல்லாம் தீர்மானித்தாயிற்று, நான் இப்போது கத்தோலிக்க கிறிஸ்தவனாயிருக்க தீர்மானித்திருக்கிறேன். என்னுடைய தம்பி ஆத்மத்தை குறித்து நான் வேண்டிக் கொள்ள கூடும்போது என்னுடைய நிர்பாகியம் நீங்கும், அவனுக்கு மோட்ச பாக்கியத்தை தர வேண்டும் என்று தினம் தினம் ஆண்டவரை பிரார்த்தித்துக் கொண்டு சீவிப்பேன். மெய்யாகவே திருச்சபையானது மனுஷனுடைய சுபாவத்தையும் குணாகுணங்களையும் நன்றாய் அறிந்ததினாலே இவ்வுலகத்தின் எல்லையிலே உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறதென்று போதித்துக் கொண்டு வருகிறது. அதிலே என் தம்பியினுடைய ஆத்மமும் ஒருவேளை இருக்கக்கூடுமே, அவனுக்காக எப்போதும் வேண்டிக் கொள்கிறதே எனக்கு எவ்வளவோ ஆறுதலாயிருக்கும், அதனாலே நான் கிறிஸ்தவனாயிருக்க தீர்மானித்தேன் என்றான். இவ்வாறு அவன் சத்திய வேதத்தை கைக்கொண்டு தன் ஆத்மத்திற்கு சந்தோஷமும் நம்பிக்கையும் அடைந்து நல்ல கிறிஸ்தவனாக நடந்தான். செட்டியானவன் எந்த வியாபாரத்திலும் லாபம் தேடிக்கொண்டு வருகிறதைப் போலே நீங்களும் கிறிஸ்தவர்களே மேற்சொன்ன புதுமையினாலே உங்களுக்கு ஞான பிரயோஜனம் வர வேண்டும். முதலாவது சர்வ கிருபையுடைத்தான சர்வேஸ்வரன் உங்களை பதிதருடைய மார்க்கத்திலே பிறக்க விட்டாமல் சத்திய வேதத்தில் பிறந்து வளர்ந்து நிலை கொள்ள கிருபை செய்தார் என்று நினைத்து அவருக்கு நன்றியறிந்த மனதோடு தோத்திரம் பண்ண வேண்டியதுமல்லாமல் இந்த சுகிர்த வேதத்தின் கட்டளை எல்லாவற்றையும் தாழ்ச்சியுடன் அனுசரிக்க வேண்டியது. இரண்டாவது, உங்களுடைய தாய் தகப்பனாவது மகன் மகளாவது புருஷன் பெண்ஜாதியாவது அண்ணன் தம்பியாவது சாகிறபோது வேதத்தை அழியாத புறவினத்தார் போலவும் நம்பிக்கை இல்லாத பதிதரை போலவும் அதிக கஷ்டப்பட வேண்டாம். உத்தரிக்கிற ஸ்தலத்தின் நின்று உங்களுடைய ஜனங்களின் ஆத்மத்தை ரட்சிக்கக்கூடும் என்று அறிந்ததினாலே அவர்களை குறித்து ஜபதப தான தர்மங்களை செய்யுங்கள். மூன்றாவது, உங்கள் பந்துக்கள் சிநேகிதர்களுடைய ஆத்மாக்கள் எவ்வளவு காலம் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே உபாதிக்கப்படுவார்கள் என்று தெரியாததினாலே மேற்சொன்ன நல்ல வாலிபன் தான் ஜீவிக்கும் நாளெல்லாம் தன்னுடைய தம்பியின் ஆத்மத்தை குறித்து ஜபிக்கிறேன் என்றது போல நீங்களும் உங்கள் ஆயுள் நாளெல்லாம் உங்களைச் சேர்ந்த ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறிய கடவீர்களாக. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய 5 காயங்களை குறித்தும் ஜெபிப்போம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். 1. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதே இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். உன்னத சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 5. சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய சேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய இராச்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிய சிஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற சேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திருக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுகளையும் அவருடைய 5 திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி. ஆமேன். விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு 5 முறை சொல்லப்படும் மணவழி ஜெபத்தை 5 முறை சொல்லுவோம். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். நித்திய பிதாவே, இயேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.